ஆத்துமநேசரின் அங்கமகத்துவங்கள். தியானம் 9. ஆத்துமநேசரின் விழா. வேதம். போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு வந்திருந்த போது திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. அதற்கு அவன், என் கையை அவருடைய விழாவில் போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இயேசு வந்து நடுவே நின்று, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். போதனை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவை பற்றிய குறிப்பு ஒரே ஒரு இடத்தில் வேதாகமத்தில் வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவை அந்த போர்ச்சேவகன் குத்தினான். அதை நாம் பார்க்கும் பொழுது அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான் அதை பார்த்திருக்க வேண்டும். கால்கள் முறிக்கப்படாததை குறித்து சந்தோஷமாயிருந்த யோவான் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழா குத்தப்பட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதை மட்டுமல்லாமல் அவருடைய விழாவில் இருந்து ஜலமும் இரத்தமும் வந்ததை கண்டு பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு, எல்லாரும் மனம் திரும்பப்படுவதற்கு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று சொல்லி அறிவிக்கிறார். விசுவாச காட்சி. நம்முடைய ஆத்துமாவை நாமும் கொல்கதா மலைக்கு நேராக ஏற்றி சென்று அந்த காட்சியை நம் உள்ளத்தில் பதித்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழாவிலே பட்ட ஈட்டி குத்தும் இரத்த சொட்டுகளும் நம்முடைய நெஞ்சை பிளக்கின்றதா என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தியானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது மட்டும் வடுபடாமல் இருந்த ஒரே பாகம் அவருடைய விழா. ஆனால் அந்த நேரத்திலும் அந்த சேவகனால் ஈட்டி குத்தப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலும் ஜலத்தாலும் திருச்சபையாகிய மணவாட்டியை உருவாக்கினார். எப்படி ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் என்ற மணவாட்டி வந்தாலோ அதே போல தன்னுடைய விழாவினால் திருச்சபையாகிய மணவாட்டியை உருவாக்கினார். குத்தினவன் நான் தான். ரோம சேவகன் அவருடைய விழாவில் குத்திய போது அது ரோம சேவகன் குத்திய ஈட்டி அல்ல, நம்முடைய பாவமாகிய ஈட்டி என்று சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும். கொல்கதாவில் இருந்து இரத்தமும் ஜலமும் புறப்பட வேண்டிய காரணம் நாம் தான். எனவே நாம் அதிலிருந்து வரும் அந்த இரத்தமாகிய ஊற்றிலும் ஜலமாகிய ஊற்றிலும் சென்று ஞானம் பெற்று ஞான ஸ்நானம் பெற்று அதில் முழுகி நம்முடைய பாவம் நீங்க எவ்வளவு ஆழமாய் நாம் குத்தி இருக்கிறோம் என்று சொல்லி, நம்முடைய கையால் கூட மறைக்க முடியாத அளவுக்கு குத்தி இருக்கிறோம் என்று சொல்லி, நம்முடைய அவிசுவாசம் நீங்க அவருடைய விழாவில் நாம் பதுங்குவதற்காக ஒதுங்குவதற்காக ஒரு இடம் தாரும் என்று சொல்லி அவரிடம் கெஞ்சுவோம். பரவசம். அநேக பூலோக பாவிகள் தங்கள் பாவ தோஷத்தினால் நீங்குவதற்காக கிறிஸ்துவின் அண்டையில் சிலுவை நோக்கி வருகிறார்களே, காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தங்களை வெளுத்து தங்கள் சரீரத்தை தோய்த்து முழுவதுமாய் பரிசுத்தம் பெறுவதற்காக. ஆனந்த மௌனம். இதை கேட்கின்ற நாம் சற்று தலை குனிந்து சாஷ்டாங்கம் செய்து நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக திறக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவை நோக்கி ஆனந்தம் கொள்வோம். ஜெபம். எங்களை உயர்த்தும்படியாக குருசில் உயர்த்தப்பட்ட எங்கள் இயேசு கிறிஸ்துவே, பாவத்தின் சாபம் நீங்குவதற்காக குருசில் தொங்குகிற வெண்கல சர்ப்பமே, இந்த நாளிலிருந்து நாங்கள் நீர் எங்களுக்கு செய்த பரிகாரத்திற்காக மன்னிப்பு பெற்று இறங்கி எங்களை பொறுத்தள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். மிகவும் விலையுறந்த நம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொண்ட எங்களுக்கு பொறுத்தருளி கோபமாய் இராமல் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஆமேன்.